நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கொட்டி தீர்க்கும் மலை. நீலகிரி மாவட்டம், கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா, இன்னும் கேரளா, வயநாடு, கர்நாடகா, கக்கனலா, குண்டல்பேட் என்று பரவலாக பருவமழை பொழிந்து வருகிறது. இந்த ஜூன் மாதம் இறுதி காலத்தில் இந்த மழை பல்வேறு பகுதிகளிலே கொட்டி தீர்த்து வருகிறது. மழை இந்த வருடம் ஜூன் மாதம் எதிர்பார்த்த மழையை விட அதிக மழை பொழிந்திருக்கிறது என்ற புள்ளி விவரங்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பந்தலூர் பகுதியிலே மழை அதிக அளவு பொழிந்திருக்கிறது. இரண்டாவது சிராப்பூஞ்சி என்று அழைக்கப்படுகின்ற தேவாலாவிலே இருந்து பந்தலூர் நாடுகாணி செல்லுகின்ற பாதையிலே, தேசிய நெடுஞ்சாலையிலே பல்வேறு இடங்களில் புதியதாக ஊற்றுக்கள் தொடங்கி குற்றாலம் அருவியிலே கொட்டுவதை போல மழை கொட்டிக் கொண்டிருக்கிறது. இதை அந்த வழியாக வருகின்ற கேரளா சுற்றுலா பயணிகள் நின்று காரை நிறுத்தி அந்த மழையினால் ஏற்பட்ட அந்த நீர் அருவியை பார்த்து ரசித்த வண்ணமே செல்லுகிறார்கள். அற்புதமான காட்சியாக மலை மீது இருந்து மூலிகை நீராக வருகின்ற இந்த வெள்ளி பனியை உருக்கி ஊற்றியதை போல கொட்டுகின்ற இந்த அருவி காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களும் சுற்றுலா பயணிகளும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் இதனை நமது நகர்வள பகுதியிலே தெரிவித்திருக்கிறார்கள். கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக நீலகிரி மாவட்டத்திலே ஆங்காங்கே புது அருவிகள் தோன்றி வெள்ளியை காட்சி ஊற்றியதை போல இந்த அருவிகள் கொட்டுகின்ற காட்சியை சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு விருந்தாக, ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கிறது என்று சுற்றுலா பயணிகள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு செய்திகள் நீலகிரி மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலே எடுத்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். கொட்டும் மலையில் மலையின் அருவியை எடுத்து போடுவதும், யானைகளுடைய விளையாட்டு, துன்புறுத்தல், யானைகளுடைய தொல்லைகள் என்று பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை நமது நீலமலை தொலைக்காட்சியில் எடுத்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் நமது ரசிகர்களுக்காக. ஆகையினால் நீங்கள் எங்களது யூடியூபில் சென்று பார்த்து ரசித்து பெல் பட்டனை அமர்த்தி எங்களது நீலமலை தொலைக்காட்சி குழுமத்தில் நீங்களும் அங்கத்தினராகி நாங்கள் தருகின்ற செய்திகள் எல்லாம் சேர்ப்பதற்கு நீங்கள் பெல் பட்டனை அமர்த்தி இதில் லைக் செய்ய வேண்டும் யாய் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறது நீலமலை தொலைக்காட்சி. உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.